GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, scaling everyone everywhere. நவராத்திரியின் 4வது நாளில் பக்தர்கள் குஷ்மண்டாவை வழிபடுகின்றனர். ஆதிசக்தியினுடைய இந்த அவதாரம் சிரிக்கும் தெய்வம் எனவும் அழைக்கப்படுகிறது. இவளுடைய பெயர் 3 தனித்துவமான சொற்களால உருவாக்கப்பட்டிருக்கு. முதல் சொல் கு என்பது சிறிய பொருளை குறிக்குது. இரண்டாவது சொல்லான உஷ்மா என்பது வெப்பம் அல்லது ஆற்றல். மூன்றாவது சொல்லான ஆண்டா என்றால் முட்டை அல்லது சிறிய உருண்டை. சிறிய வெப்பமான பிரபஞ்சத்தினை உண்டாக்கினவள் என்பதனால இவளை குஷ்மண்டா என அழைக்கின்றனர். முன்னொரு காலத்துல பிரபஞ்சம் இல்லாத போது எல்லா இடங்களிலும் இருள் சூழ்ந்து வெறும் வெட்டவெளியாய் காணப்பட்டது. இந்த நிலையில குஷ்மாண்டா தன்னோட புன்னகையின் மூலமா ஒரு சிறிய அண்ட முட்டையை உண்டாக்கினாள். அதிலிருந்து பிரபஞ்சம் உண்டாகி முழுவதும் ஒளியால நிரப்பப்பட்டது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆற்றல்களுக்கும் இவளே ஆதாரமானாள். இப்படி பிரபஞ்சத்தை உண்டாக்கின பிறகு குஷ்மாண்டா முதல் 3 மனிதர்களை உருவாக்குறா. தன்னோட இடது கண்ணால ஒரு பயங்கரமான வடிவத்தை உண்டு பண்ணி அவளுக்கு மகாகாளி என்று பெயரிடுகிறாள். தன்னோட நெற்றிக் கண்ணிலிருந்து மூர்க்கமான வடிவத்தை உருவாக்கி அவளுக்கு மகாலட்சுமி என்று பெயரிடுகிறாள். இதே போல தன்னோட வலது கண்ணிலிருந்து ஒரு புன்னகை மிக்க வடிவத்தை உண்டு பண்ணி அதற்கு மகா சரஸ்வதி என்று பெயரிடுகிறாள். இவர்களே 3 உச்ச தெய்வங்களாய் தோன்றினர். பிறகு மகாகாளியின் உடலில் இருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தார்கள். ஆணுக்கு 5 தலைகளும் 10 கைகளும் இருந்தன. அவருக்கு சிவன் என்று பெயர் சூட்டப்பட்டது. பெண்ணுக்கு 1 தலையும் 4 கைகளும் இருந்தன. அவள் சக்தி என அழைக்கப்பட்டாள். இதை போலவே மகாலட்சுமியின் உடலில் இருந்தும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தோன்றினர். ஆணுக்கு 4 தலைகளும் 4 கைகளும் இருந்தன. குஷ்மண்டா அவரை பிரம்மா என்று அழைத்தார். பெண்ணுக்கு 1 தலையும் 4 கைகளும் இருந்தன. அவள் லக்ஷ்மி என பெயர் சூட்டப்பட்டாள். பிறகு மகா சரஸ்வதியின் உடலில் இருந்தும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தனர். ஆணுக்கு 1 தலையும் 4 கைகளும் இருந்தன. அவர் பெயர் விஷ்ணு. பெண்ணுக்கு 1 தலையும் 4 கைகளும் இருந்தன. அவளுக்கு சரஸ்வதி என பெயரிடப்பட்டது. பிறகு அவள் சிவனுக்கு சக்தியையும் பிரம்மாவுக்கு சரஸ்வதியையும் விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியையும் மனைவியாக வழங்கினாள். இப்படி மூத்த தெய்வங்களை உருவாக்கின பிறகு குஷ்மண்டா ஒரு தெய்வீக மற்றும் முடிவில்லாத ஆற்றலின் உருண்டையாக உருமாறி சூரியனுடைய மத்தியில வாசம் செய்வதா நம்பப்படுது. இது மட்டுமல்லாம சூரிய கடவுளான சூரிய தேவனை இவளே வழிநடத்தி இந்த பிரபஞ்சத்திற்கு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தருகிறாள். குஷ்மண்டா 8 கரங்களுடன் சிங்க வாகனத்தின் மீது அமர்ந்து காட்சி தருகிறாள். தன்னுடைய 8 கைகளில் ஒரு கமண்டலம், வில், அம்பு, தாமரை, பானைத்தேன், வண்டு, மெஸ் மற்றும் ஜெபமாலைகளை வைத்திருக்கிறாள். அவளுடைய வழிபாடு செழிப்பு, சக்தி, இன்பம் மற்றும் ரட்சிப்பை கொடுக்கிறது. அவள் பக்தர்களின் அனைத்து வியாதிகளையும் கஷ்டங்களையும் தடைகளையும் அழிக்கிறாள். இதுவே குஷ்மண்டாவை வழிபட காரணமாகும். GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, scaling everyone everywhere.